ரத்தம் வருதுங்க. ஆமா ரத்தம் வருது. என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். இதுக்குள்ள யாராவது ஆஸ்பத்திரி போவாங்களா? சும்மா டின்ச்சர் வச்சு தேய்ச்சா சரியாயிடும். ஏங்க எப்படி டின்ச்சர் போட்டா சரியாகும்? இதோ பாருங்க ஒழுங்கா ஹாஸ்பிடல் வாங்க போலாம். வாங்க. டேய் ஓரம் போடா. ஸ்டூபிட் மேன் வண்டி ஓட்டிட்டு இரிட்டேட் பண்றான். ஓகே இல்லங்க? ஒண்ணும் இல்லல. ஓகே. ஹலோ சுதர்ஷன் ஹாஸ்பிட்டலா? ஆமா சார். ஏங்க எமர்ஜென்சியா பேஷண்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க டீமை ரெடி பண்ணுங்க. வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்புறம் உங்க சீஃப் டாக்டர் எங்க? அவர் மும்பை வரைக்கும் போயிருக்காரு சார். என்னது மும்பை போயிருக்காரா? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல அவர் இங்க இருக்கணும். ஓகே. ஏங்க ஒண்ணு இல்லல, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துன்னு இருக்க? இது ஒரு சின்ன காயம்தான். சின்ன காயமா? ஏங்க உங்களை கத்தியால குத்திருக்காங்க. அதான் டின்ச்சர் போட்டா சரியாயிரும்னு சொல்றேன்ல. ஏங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பிளட் என் கண்ணு முன்னாடி போச்சு தெரியுமா? சாதாரணமா டின்ச்சர் போட்டா சரியாயிடும்னு சொல்றீங்க. அப்ப நீ கேட்க மாட்டியா? நீ முதல்ல வண்டியை நிறுத்து, நான் இறங்கிறேன். ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்க இப்பெல்லாம் நீங்க பேசவே கூடாது. இப்ப பேசினா ஸ்ட்ரெயின் ஆகும், அப்புறம் பிளட் லாஸ் ஆகும். ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? தலை சுத்துது போல. அப்புறம் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்களோ? என்ன பண்ணலாம்? என்னங்க இதை குடிங்க. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். இல்லைனா உங்க நாக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும். அப்புறம் கிரிட்டினஸ் வந்துடும். அப்புறம் மயக்க போட்டு விழுந்துருவீங்க. ப்ளீஸ்ங்க இதை குடிங்க. 1 மினிட். சொல்லுங்க டாட். டேய் என்னடா நீ இன்னும் அங்க போலியா? டேய் உனக்காக தானடா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட் என்னால இப்ப போக முடியாது டாட். மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. கேன்சல் பண்ண சொல்றதா? ஆமா டேய் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்டா. டாட் நான் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கேன். கேன்சல் பண்ண சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓகே நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பக்கத்துல வந்தாச்சுங்க. ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல பேஷண்ட பாருங்க. பேஷண்ட் யார் சார்? பேஷண்ட் ஏங்க தோ இவங்க தான் பேஷண்ட். குத்துக்கல்லுமே முன்னாடி நிக்கிறாங்க. யாருன்னு கேக்குறீங்க? இவங்கள பேஷண்ட்? ஐயோ சிஸ்டர் அந்த ஒயரை மாட்டுங்க. அப்புறம் அந்த குளுக்கோஸ் எங்க குத்துங்க. இன்னும் எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாம் இன்டர்ன்ஸா? என்ன டாக்டர் இவர் இப்படி பண்றாரு? சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல உங்களை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வைங்க. நீங்க அதுல போய் படுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆமா சீஃப் டாக்டர் மும்பைல கிளம்பிட்டாரா? அவர் வேற உடனே கிளம்பிட்டாரு. வந்து என்ன சொல்ல போறாரு தெரியல. அப்போ அவர் கண்டிப்பா வந்துருவாரு. சீக்கிரம் சீக்கிரம். என்ன சத்யா? சத்யா ஏய் பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக், லேசா அடிபட்டுச்சு, அவ்வளோதான். ஆமா நீங்க எப்படி வந்தீங்க? அது வந்து நான் தான் வர சொன்னேன். ஏங்க உங்களுக்கு உடம்ப பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்க. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் தம்பி சார் வர சொன்னேன். என்னங்க தலை சுத்துதா? மயக்க வருது தானே? சிஸ்டர் டாக்டர் எங்க? அங்கயா? நான் கண்டுபிடிச்சு கூட்டி வரேன். டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்க? அவனை புடிங்கடா. வலி ஏதாவது இருக்கா? எழுந்து உட்காந்துக்கோங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. அவர் யாரு? உங்களை கட்டிக்க போறவரா? ஆமா.
நினைச்சேன். அதான் இப்படி பதறி இருக்காரு. ஐயோ இவனுங்க உளறானுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார்ல. அது நான் ஊசி போடுறதுக்காக தானே சொன்னாரு. ஓ ஊசி போடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா கேட்பாங்களாக்கும். ஆ. அப்படி சொன்னா உன் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பாக்குறதா அப்படி சொன்னாரு. நீ மட்டும் ஓகே சொல்லி வச்சுக்க ஹாப்பியா இருப்பாரு. ஆ? நீ மச்சா அதான் பயந்து பிளேட்டை மாத்திட்டாரு. உங்க கற்பனைக்கு ஒரு அல்லவே இல்லையாடா? எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. சூப்பர்கா. கட்டின பொண்டாட்டிய கூட இப்படி பாத்துக்க மாட்டாங்க. அப்படி பாத்துக்கிறாரே அவரு உங்கள. இந்த சின்ன காயத்துக்கு கூட சீஃப் டாக்டருக்கு தனி ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்திருக்காரு. சிஸ்டர் இவனுக்கு தான் உளறானுங்கன்னா நீங்களுமா? அது ஒரு ஆர்வ கோளாறு சிஸ்டர், அவ்வளவுதான். இது ஆர்வக்கோளாறு இல்லைங்க, அக்கறை. நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பிடிச்சவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் செய்ய தோணும். அவருக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப லக்கி. நல்ல நர்சக்கா. நாங்க சொன்னப்பலாம் ஒத்துக்கல. இப்ப என்ன சொல்றா? நான் தான் பேஷண்டா இருக்கேனே, எனக்கு வேர்க்குது ஃபேன் போடணும், பசிக்குதான்னு கேட்டு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சியா? அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்க. ஹாய். ஓகே இல்ல? ம் ம். என்னங்க இப்படி வேர்த்து இருக்கு? தம்பி சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம், இல்ல ஃபேனை போட்டிருக்கலாம். நல்லா பார்த்து சும்மா இருக்கீங்க. என்னங்க எப்படியும் உங்களுக்கு இப்ப பசிக்கும், இதை குடிங்க. பச்சா